26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் தாங்கள் பார்த்து என்ன ஒரு விஷயத்தை அந்த நந்தியாகவும் மூலஸ்தானத்தில் இருக்கிற மூலவராகவும் வச்சிருக்காங்க. நந்தின்றது மனம், சிவம் என்பது உயிர். இந்த மனமானது எப்பொழுது உள்ளுக்குள் இருக்கின்ற உயிராக இருக்கின்ற இறைவனை நோக்கி திரும்புகிறதோ, இடது பக்கத்தில் நாக்க வச்சிட்டு இருக்கிற நந்தி கிட்ட போய் நீங்கள் என்ன சொன்னாலுமே அது போய் சொல்லாது. ஆனால் ரைட்டில் இருக்கிற நந்தி கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த திருமண தடைகளாக இருக்கும். எந்த ஒரு நந்தி நேரடியாக சிவபெருமானை பார்க்கிறதோ, முதல்ல இறைவனுடைய தரிசனம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும்னா, இறைவனுடைய அனுகிரகம் மெயினாக உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னா, முதல்ல நீங்கள் உள்ளே போன உடனேயே நான் என்கின்ற அகந்தையை முன்னாடி இருக்கக்கூடிய பலிபீடத்தில் அறுத்து விட்டு எவன் ஒருவன் சாட்சாங்கமாக இறைவனை நினைத்து உட்கார்ந்து உணர்வு நிலையில் பயணப்படுகிறானோ அவன் வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனும் உணர்வு நிலையில் இருக்க வேண்டும். கணத்திற்கு கணம், நொடிக்கு நொடி உணர்வு நிலையில் இருக்கும்போது அவனுக்கு கர்மா வேலை செய்யாது. உணர்வை விட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இறைவன் உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜிக் பண்ணுவார். அந்த மேஜிக் யார் நினச்சாலும் அதை தடுக்க முடியாது. இது பெரும் ரகசியம். இது எந்த விதமான ஒரு நோய்கள் ஏற்பட்டாலுமே நீங்கள் நவகிரகத்தை சுற்றி வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நவத்வாரங்களுக்கும் வெளியில் புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்களுக்கும் ஒரு நீங்கள் சண்டிகேஸ்வரர் முன்னாடி நீங்கள் கையை தட்டும்போது என்ன ஆகும்னா, சண்டிகேஸ்வரருடைய பார்வையும் அருளும் நேரடியாக உங்கள் மீது படும். காலபைரவர் அவர் ஒரு எளிமையான இறைவன் கிடையாது, பெரும் சக்தி படைத்தவர். சிவபெருமானுக்கு நிகரான சக்தி படைத்தவர் காலபைரவர். அந்த துவாரம் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அண்ணாக்குக்கு மேலே இருக்குது. அதுதான் உண்மையான துவாரங்கள். அந்த துவாரத்தின் மேலே நடுவே தான் உங்களுடைய உயிர் அமைந்திருக்கிறது. உயிர் தான் சிவம், சிவம்தான். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு பிரம்ம யோகம் பிரம்மஸ்ரீ ஹரீஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான சில வழிகாட்டல்கள் அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். குரு கடாச்சம், குரு அருள் உண்டாகட்டும். வணக்கம். சித்தர்கள் அவங்களுடைய ஆற்றல் மூலமாக அல்லது அவங்களுடைய உள்ளார்ந்த சக்தி மூலமாக தான் தெரிந்து கொண்ட சில விஷயத்தை தான் கோவிலாக உருவாக்கி வச்சுருக்காங்க, இல்லை ஞானிகள் உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்குற முக்கியமான ஒரு விஷயம், எப்படியாவது ஒரு கோயிலுக்கு போனால் மூலஸ்தானம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நினைப்பாங்க. அதுக்கப்புறமா நந்தி, இந்த மூலஸ்தானம் நந்தி, இந்த ரெண்டுக்குமான உண்மையான விளக்கம் அப்படிங்கிறது என்ன? ஏன்னா கண்டிப்பாக ஒரு கோவிலில் முக்கியமான ஒரு பகுதியே அது ரெண்டும் தான் அப்படின்னு எனக்கு தெரிந்த சிற்றறிவில் அவ்வளவு தோணுது. அப்போ சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் தாங்கள் பார்த்து என்ன ஒரு விஷயத்தை அந்த நந்தியாகவும் மூலஸ்தானத்தில் இருக்கிற மூலவராகவும் வச்சுருக்காங்க? ஒன்றும் கிடையாது. நந்தி என்றது மனம், சிவம் என்பது உயிர். இந்த மனமானது எப்பொழுது உள்ளுக்குள் இருக்கின்ற உயிராக இருக்கின்ற இறைவனை நோக்கி திரும்புகிறதோ, எப்போது இறைவன் இடத்துல சரணாகதியிலே இருக்கும். நந்தியை பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்க்குறதோ, ரைட் சைடு பார்க்குறதோ, இல்லை பின்னாடி பார்க்குறதெல்லாம் இருக்காது. மனம் நேரடியாக சிவலிங்கத்தையே பார்த்து கொண்டு இருக்கும். அப்படி லிங்கம் கணத்திற்கு கணம், நொடிக்கு நொடி இந்த நந்தி தேவர் சிவபெருமானையே நோக்கி பார்க்கும் பொழுது, அதாவது மனதாக குறிப்பிடுறாங்க அந்த இடத்துல. இது ஒரு சூட்சமம், இது ஒரு ரகசியம். ஸோ அது குறிப்பிடும்போது எப்பவுமே தன்னுடைய மனதை இறைத்தன்மையிலேயே இறைவனை நோக்கியே நம்மளுடைய சிந்தனைகளை வைக்கும்போது இறைவனுடைய அருளும் இறைவனோட அனுகிரகமும் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை செய்ய விடாமல் இடைப்பட்ட மாயை தடுக்குது. இதனால தான் கோயிலுக்கு போனால் சத்தம் போடுறது. ஏன்னா அங்கேயும் மாயை உங்களை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கோவிலுக்கு நிறைய போகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல போகும்போது ஒரு சத்தங்களை எழுப்புறதோ, ஒரு இறைச்சலை எழுப்பும்போது இறைவன் எரிச்சல் தான் அடைவாரே ஒழிய இறைவன் எதுவும் பண்ண மாட்டார். ஏன்னா சிவபெருமானே நிஷ்டையினுடைய சொரூபம், ஒரு பேரமைதியின், ஒரு பேரானந்தத்தின் சொரூபம். ஸோ ஆனந்தத்தை கொடுக்க தான் இறைவனை ஒழிய சத்தம் போடுறது இறைவன் கிடையாது. இறைவனால் அருள் கொடுக்க முடியும். அந்த அருளை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றதான் இங்கே விஷயம். இப்போ செலவே பண்ண தெரியாதவங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? சரி, ஒரு குழந்தை கையில் 100 ரூபா கொடுத்தா என்ன பண்ணும்? என்ன பண்ணுறதே தெரியாமல் கிழிச்சு போட்டுரும், இல்லை கசைக்கு தூக்கி போட்டுரும். அந்த மாதிரி தான். ஸோ இறைவன் கொடுக்குற அருளை எந்த மாதிரி பயன்படுத்தணும்னு பாருங்கள். அந்த அருளை வச்சு தான் நீங்கள் இங்கே என்ன வேணாலும் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே ஒரு ஃபியூல், ஒரு எனர்ஜி தேவை. சில நந்திகளை நம்ம பார்க்குறப்போ நந்தியினுடைய நாக்கு வலது நாசியில் இருக்கும். சில நந்திகளை பார்க்குறப்போ நந்தியினுடைய நாக்கு இடது நாசியில் இருக்கும். சில நந்தி திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் சிவனை, அதை மூலவரை பார்க்காம திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும்.
இந்த வித்தியாசத்துக்கான காரணம் என்ன? இங்கே நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த நந்தி லிங்கம் அப்படின்றது என்னன்னா முழுக்க 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 ஒரு யோக தந்திரம் அது. சரிங்களா நான் சொல்கிறது? ஒரு நந்தி தன்னுடைய நாக்கை வலது புறத்தில் வைக்கும்போது அந்த நந்தி வந்து வடகலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய நாக்கை பிங்கலையில் இந்த பக்கம் வைக்கும்போது அது பிங்கலை நாடியில் அதனுடைய சூட்சமும் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் எந்த ஒரு நந்தி நேரடியாக சிவபெருமானை பார்க்கிறதோ அது நேரடியாக உணர்வு நிலையிலும் சிவபெருமானுடைய இணக்கத்திலும் இருக்குது அப்படின்றத அந்த குறியீடாக தான் வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த லெஃப்ட் சைடு அதாவது இடது பக்கத்தில் நாக்கை வச்சிட்டு இருக்கிற நந்திக்கிட்ட போய் நீங்கள் என்ன சொன்னாலுமே அது போய் சொல்லாது. ஆனால் ரைட்டில் இருக்கிற நந்திக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த திருமண தடைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அந்த நந்திக்கிட்ட நீங்கள் சொல்லும்போது வலதுபுறமாக நாக்கு நாசியில் வச்சிட்டு இருக்குது சொன்னீங்கன்னா அது நேரடியாக இறைவன்கிட்ட போய் கடத்தும். சக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். சக்தின்னு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த இறைவனுக்கும் இந்த நந்திக்கும் ஏற்படக்கூடிய ஒரு வேகமும் ஒரு ஓட்டமும் தான் அது. ஸோ அதுதான் அந்த இடத்துல ஒரு ரகசியமாக நம்மளுடைய சித்தர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு நேராக நந்தி வந்து சிவபெருமானை பார்க்கக்கூடிய சிலைகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலங்களாக இருக்கும். அந்த நந்திக்கிட்ட நீங்கள் சொல்லும்போது இந்த ட்ரிக்கை நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யாரும் சொல்லப்படாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அந்த நந்திக்கு நீங்கள் காதில் போயிட்டு நீங்கள் நேராக போயிட்டு இப்படி சொல்லக்கூடாது. நந்தி நான் இதை போயிட்டு இறைவன்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தியை மட்டும் பார்த்துட்டு சொல்லக்கூடாது. நந்தி காதில் சொல்லிக்கிட்டு இந்த கண்கள் மூலயமாக சிவலிங்கத்தை பார்த்து ஓத வேண்டும். அப்படி ஓதும்போது இறைவனுடைய பார்வை நந்தி மீது தான் இருக்கும். ஏன்னா இறைவனே கன்ஃபியூஸ் ஆயிடுவார் அந்த இடத்துல. அப்படி இவன் என்ன தான் சொல்லிட்டு போனால் நம்மளை பார்த்து ஏதோ சொல்லிட்டு போகிறான். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, யாராச்சும் உங்களை பார்த்து ஒரு குசுன்னு ஏதாச்சும் பேசுனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிசுன்னு பேசுனா என்ன ஏதோ சொல்லியிருக்கான். ஏன்னா அங்கே 1000 பேர் போகலாம் கோவிலுக்கு, கரெக்டு தானே? அதில் யார் ஒருத்தங்க புதுசாக புதுவிதமாக பண்ணுறாங்களோ இறைவன் அவங்க மீது தான் பார்வை இருக்கும். ஸோ இது இறைவனே தன்பால் ஈர்க்கக்கூடிய ரகசியங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. கண்டிப்பாக. இப்போது வந்து நீங்கள் சொன்னது போல் இந்த 2 பக்கமும் வந்து குறிப்பாக வந்து வலது பக்கம் நாசியில் வந்து நாக்கு இருந்துச்சுன்னா அந்த நந்திக்கிட்ட எந்த பக்கமாக வந்து நம்ம போய் சொல்லணும், அது ஏதாவது கணக்கு இருக்கா? இடது பக்கமாக வலது பக்க நாசியில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் இடது பக்கத்தில் காதில் தான் போய் சொல்லணும். அப்போ தான் நேரடியாக அது இறைவன்கிட்ட போய் சேரும். கண்டிப்பா. இப்போ பலிபீடம், அடுத்த நந்திக்கு இந்த பக்கம் இருக்கிறது கொடிமரம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இந்த பலிபீடம் அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே கோவிலுக்குள்ளே வர்றப்போ அந்த பலிபீடத்தை தாண்டி தான் நம்ம அடுத்தடுத்த விஷயத்துக்கே போகிறோம். இந்த இடம் உண்மையாக எதற்காக ஆலயங்கள்ல இருக்குது? கோவிலுக்கு போகிறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் நந்திக்கிட்ட ஓதுறது, இறைவனை பார்க்குறது அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயந்தான். முதல்ல இறைவனுடைய தரிசனம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும்னா, இறைவனுடைய அனுகிரகம் மெயினாக உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னா, முதல்ல நீங்கள் உள்ளே போன உடனேயே இந்த நான் அப்படின்ற உங்களுடைய ஈகோவை, உங்களுடைய அகங்காரத்தை அங்கேயே பலியிட்டுட்டு போயிடணும். அதுக்கு தான் அதை வச்சுருக்கிறது. அங்கே போயிட்டு நான் தான் பெரிய ஆள், இறைவன் என்ன நான் தான் பெரியவன், என்கிட்ட இல்லாததான், நான் நினச்சா இறைவனுக்கே கடன் கொடுக்க முடியும் அப்படின்ற இந்த அகங்காரம், இந்த ஈகோ, இந்த தன்மையில் நீங்கள் உள்ளே போகக்கூடாது. அதுக்கு போனீங்கன்னா அதனுடைய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, முதலில் அந்த பலிப்பீடம் தான் வச்சுருப்பாங்க. அதை கலெக்டி இங்கே வச்சுட்டு ஆனால் இறைவன் முறையை நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. பலிபீடம் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து கொடிமரம். கொடிமரத்தினுடைய தத்துவம் அப்படிங்கிறது என்ன? அது மிகப்பெரிய ஒரு யோக தந்திரம். அது நேரடியாக பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களை குறிக்கக்கூடிய ஒரு வண்ணம் தான் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. யோகத்தை தான் குறிச்சிருப்பாங்க. நீங்கள் நல்லா அந்த கொடிக்கம்பத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 7 வடு இருக்கும். அதில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்காரம். இந்த ஒரு மனிதன் நான் என்கின்ற அகந்தையை முன்னாடி இருக்கக்கூடிய பலிப்பீடத்தில் அறுத்து விட்டு எவன் ஒருவன் சாட்சாங்கமாக இறைவனை நினைத்து உட்கார்ந்து உணர்வு நிலையில் பயணப்படுகிறானோ அவன் வாழ்க்கை கொடி போல் உயர்ந்து பறக்கும் என்பதற்கான ஒரு ரகசியமும் ஒரு சூட்சமத்தை தான் அந்த இடத்துல சித்தர்கள் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவனுடைய சூலாயுதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனம், இது எல்லாமே இது ஒரு படிநிலைகள். இது அதான் நான் சொன்னேன்ல, சித்தர்கள் உள்ளுக்குள்ளார என்னத்தை கண்டாங்களோ என்னத்தை பார்த்தாங்களோ அது மக்களுக்கு புரிய வைக்க முடியல. சரி கோவிலாக நிறுவிடுவோம் அப்படின்ட்டு கோவிலாக நிறுவி வச்சு அங்கே விக்கிரகத்துக்கு சக்தி ஏற்றி விட்டாங்க. கொடிமரத்தில் வந்து கோவிலில் திருவிழாக்களின் போது கொடி ஏறி இருக்கும். அந்த தத்துவம் பற்றி சொல்லுங்கள். இதுவும் யோக ரகசியம்தான். ஸோ அந்த கொடியை ஏற்றும் பொழுது என்ன ஆகும்னா நேரடியாக ஒவ்வொருவரும்
உணர்வு நிலைக்கு போயிடுவாங்க. நான் உணர்வு அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அதையும் கவனிக்கணும். ஸோ மனிதன் எவன் ஒருவன் உணர்வை பிடித்து அந்த ஓம்காரத்தை பிடிக்கிறானோ அவன் வாழ்க்கை ஒரு விழாவாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறார். ஒரு பேரின்பமும் ஒரு பெரும் வெள்ளமுமாக இருக்கும் அப்படின்றதுக்கான குறியீடு தான் அது. ஏன்னா ஒரு திருவிழாவுக்கு நீங்கள் போகிறீங்க, முதல்ல ஒரு கொடி ஏற்றுவாங்க. அந்த ஊரில் கொடி ஏற்றிட்டாங்கன்னா அந்த ஊரே ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா சொந்தக்காரங்களுக்கு வெளியே எல்லாருக்கும் சொல்லிட்டு, ஏன்னா ஊரில் ஒரு திருவிழா நடக்க போகுதில்ல. ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்களுக்குள்ளார ஒரு புத்துணர்வும் ஒரு புத்துணர்ச்சி வரும் அப்படின்றதுக்கான நோக்கத்தில் தான் அதெல்லாம் வைத்தார்கள் நம் முன்னோர்கள். ஸோ இது எல்லாமே பெரும் ரகசியங்கள் நான் இங்கே எளிமையாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ உணர்வு நிலை அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் திருப்ப திருப்ப உங்களுடைய விளக்கம் ஒவ்வொன்றிலையும் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையாக உணர்வு இல்லாத ஒரு தன்மையில் இருக்கணும், மனம் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே எல்லாருமே வந்துட்டு ஒரு யோகா கிளாஸ்லேயோ அல்லது ஒரு மெடிடேஷன் கிளாஸ்லேயோ சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே உணர்வு நிலையில் நந்தி பகவான் வந்து சிவனை பார்க்குறார், உணர்வு நிலையில் இந்த கொடி அப்படிங்கிற அந்த விளக்கத்தை சொல்கிறீங்க, இந்த கொடி ஏறுற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இந்த உணர்வு நிலை அப்படின்றது என்ன? இந்த உணர்வை தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சொல்லியிருக்காங்க. வள்ளலார் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லியிருக்காரு. ஓஷோ பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுன்னு சொல்லியிருப்பார். இப்படி ஒவ்வொரு மகான்களும் அவரவர்களுக்கு அதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க. அது சுழிமுனை வச்சுங்க, பிரம்மரந்திர நாடி வச்சுங்க, பிரம்மம் வச்சுக்கோங்க, இல்லை நாதமணி பொன்மண்டபம், என்ன பேர் வேணாலும் வச்சுங்க, சிவம் வச்சுங்க, என்ன வேணால் வச்சுக்கோங்க. பட் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் உள்ளில் உணர்வு நிலையில் இருக்க வேண்டும். கணத்திற்கு கணம், நொடிக்கு நொடி உணர்வு நிலையில் இருக்கும்போது அவனுக்கு கர்மா வேலை செய்யாது. உணர்வை விட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இங்கே கர்மாவுக்கும் உணர்வுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் தான் இது. ஸோ எவன் ஒருவன் உணர்வு என்கின்ற அந்த பிடியை பிடிச்சு போகிறானோ அவன் என்லைட்மெண்ட் அடைஞ்சிடும், அவன் ஞானம் அடைஞ்சிடும், அவன் தேர்ட் ஐ ஓப்பனில் இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாமே எங்கேருந்து வருதுன்னே தெரியல, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகியிருக்கேன். அந்த இடம் என்னன்ட்டு நான் இப்போ எனக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியுமா? இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த உணர்வு நிலைக்கு ஒவ்வொருவரும் போகணும். அந்த உணர்வை பிடிக்கும்போது இங்கே எல்லாமே எளிமை தான், எல்லாமே உங்களுக்கு சாத்தியப்படும். இங்கே பற்றுகளும் மாயையும் ஒரு மனிதனை கர்ம வினைகளும் பிடித்து ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு பல விஷயங்கள் அவனால் ஊடுருவ முடியல, பல விஷயங்கள் அவனால் தெரிஞ்சுக்க முடியல. இன்னொரு கோவிலுக்கு நான் போகிறப்போ அந்த கோவில் ஒரு முருகன் கோவிலை நான் பார்த்துருக்கேன். அந்த வாசகம் இருக்கும், பற்று பற்று பற்றற்ற ஒன்றை பற்று. ஆனால் அங்கேயும் ஒரு பற்று தானே வந்துடுது. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுறணுன்றீங்க, ஆனாலும் அங்கேயும் ஒரு பற்று தானே, அதுவும் ஒரு பற்றாக தானே இருக்குது. நம்ம இறைவன் மேலே ஒரு பற்று தானே வைக்கணும். அப்போ அது எப்படி பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்ல முடியும்? இல்லை, இது ரொம்ப ஒரு அழகான ஒரு கேள்வி இது. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த மிலிட்ரி ட்ரைனிங் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். ஸோ மேலேருந்து ரோப் விட்டுருப்பாங்க, கரெக்டாக தானே? ஒவ்வொரு கைகள் மூலயமாவும் ஒவ்வொரு அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறுவாங்க. பற்றுவார், ஆனால் ஒரு படி ஏறுவார், மறுபடியும் பற்றுவார், ஒரு படி ஏறுவார். பற்று 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 கடைசியில் பற்றற்ற நிலைக்கு போய் மேலே நின்றுன்றார். இதுதான் சொல்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பற்றலைன்னா ஏற முடியாது, ஆனால் நீங்கள் பிடிச்சிக்கிட்டே நிற்காதீங்கன்றாங்க. இதுதாங்க ஞானம், வேறு ஒன்றும் கிடையாது, சிம்பிள். அதையே பிடிச்சிட்டு நிற்காதீங்க, அதை பிடிச்சிட்டு மேலே போயிருங்க. அப்படி எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பற்று இல்லாமல், எந்த விஷயத்துலையும் ஆசை இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இறைவன் உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜிக் பண்ணுவார். அந்த மேஜிக் யார் நினச்சாலும் அதை தடுக்க முடியாது. இது பெரும் ரகசியம் இது. ஸோ ஐபிசி நேயர்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த நவக்கிரகங்களுக்கு சித்தர்கள் அப்படி உள்ளார்ந்த என்ன விஷயத்தை இந்த நவக்கிரகங்களோட சன்னதியில் வந்து பார்த்து அதை வைத்திருக்கிறார்? நவக்கிரகங்களை வந்து இந்த நவ துவாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடலுக்குள்ளார. இது உடலினுள்ள ஒரு பெரும் அறிவியல் தான் இது. நீங்கள் இந்த உடலில் எந்த மாதிரியான கர்ம வினைகள் ஏற்பட்டாலும், எந்த விதமான ஒரு நோய்கள் ஏற்பட்டாலுமே நீங்கள் நவக்கிரகத்தை சுற்றி வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நவதுவாரங்களுக்கும் வெளியில் புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நவக்கிரகங்களுக்கும் ஒரு ஆற்றல் ஏற்படும். நீங்கள் இது மேக்னெட் மாதிரி தான். இப்போது நீங்கள் இந்த ஆப்போசிட்டில் இன்றைக்கி ஒரு ஃபேன் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேன் உள்ள ஒரு மேக்னெட் இருக்குது, அதை சுற்றியும் ஒரு மேக்னெட் இருக்குல்ல. அப்போ இது சுழலும் போது என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு விசை ஏற்படுதில்ல, ஒரு ஆற்றல் ஏற்படுதில்ல. அந்த ஆற்றல் தான் அந்த இடத்துலையும் நம்ம முன்னோர்கள் வந்து அறிவியல் பூர்வமாக நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அதுதான் அங்கே நிறுவி வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் அங்கே சுழலும் போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நவ துவாரங்கள் மூலயமாக உங்களுடைய கர்மாவாக இருக்கட்டும், நீங்கள் செய்த பிணி என்ன வேணாலும் இருக்கட்டும், அது குறைய வாய்ப்பு இருக்குது. அந்த அறிவியல் ரீதியாக தான் நம்மளுடைய முன்னோர்கள் நவகிரகங்களை வந்து நிறுவி வச்சுருக்காங்க. கோவிலும் மனித உடலும் வந்து ஒரே மாதிரி தான் அப்படின்ற ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் அமைச்சிருக்காங்க அப்படின்றதையும் நிறைய இடங்களில் நம்ம படிக்கிறோம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம், வள்ளல் பிரானுக்கு வாய்கோபுர வாசல்,
தெள்ள தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலமணி விளக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருமூலரோட திருமந்திரம் அப்படின்னு சொல்லி படித்த ஞாபகம் இருக்குது. ஆனால் அப்படி பார்க்கின்ற போது மனித உடல் தான் ஒரு திருக்கோவில் அப்படின்னு சொல்லுற போது அடுத்து இந்த தட்சிணாமூர்த்தி தென் திசையில் இருக்கிற இந்த தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்துக்கு கீழே இருக்கிற இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த விளக்கம் அப்படிங்கிறது என்ன? தட்சிணாமூர்த்தி என்பவர் குரு, நேரடியாக குருன்னு சொல்லலாம். அவரும் சிவபெருமானுடைய மறு அவதாரம் தான். அவர் குருவாக இருந்து உங்களுடைய வாழ்வில் பல வழிகளையும் பல வழிமுறை அவர் தான் நடத்திக்கிட்டு போவார். ஆனால் நீங்கள் குருவை நீங்கள் மதிக்கலை அப்படின்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா குரு இதை பண்ணாத வேணாம் அப்படின்னு நீங்கள் அதை மீறி பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அமைப்புகள் அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களாக இருக்கட்டும், இல்லை உங்களை சுற்றி நடக்கக்கூடிய கர்மாக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் குரு சொல்ல தட்டிட்டு நீங்கள் மீறி போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஸோ அது என்னென்னா முழுக்க இந்த கிரகங்களின் நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் குரு வேலை செய்வார். உண்மையாகவே சண்டிகேஸ்வரரை கைத்தட்டி கும்பிடணுமா? உண்மையாக அதுக்கான காரணம் என்ன? கண்டிப்பாக சண்டிகேஸ்வரர் கைத்தட்டி தான் கும்பிடணும். ஏன்னா நீங்கள் சண்டிகேஸ்வரர் முன்னாடி நீங்கள் கையை தட்டும்போது என்ன ஆகும்னா சண்டிகேஸ்வரருடைய பார்வையும் அருளும் நேரடியாக உங்கள் மீது படும். ஏன்னால் எப்பொழுதுமே அவர் தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் அவர். அப்போ தவத்தில் இருப்பவரை நீங்கள் எழுப்ப வேண்டும் என்றால் ஒரு சத்தம் தேவை அந்த இடத்துல. அது கத்துறது கிடையாது, சின்னதாக ஒரு சத்தம் போடும்போது அந்த ஆற்றல் உங்கள் மீது பாயும். ஸோ அதனால் அந்த மீனிங்ஃபுல்லாக தான் எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். பைரவரும் நம்ம திருக்கோவில்கள் எல்லாம் பார்க்குறோம். பொதுவாக எல்லா தெய்வங்களும் இருக்கிற கோலத்தை விட இவர் இருக்கிற கோலம் ஆடைகள் இல்லாத ஒரு கோலமாக தான் எல்லா கோவில்கள்லையும் இருக்கு. பைரவர் ஏன் ஆடை இல்லாத ஒரு கோலத்தோட எல்லா கோவில்களையும் வைக்கப்பட்டிருக்கு? அவர் காலத்திற்கும் அப்பாற்பட்டவர். அவர் கால பைரவரை ஒருவர் அவருடைய அனுகிரகம் பட்டுச்சுனாலே உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஏன்னா நீங்கள் இப்போ எல்லாருமே ஒரு நேரத்தில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பாடிக்கு டைம் போயிட்டுருக்கா, நம்மளுடைய மனசுக்கு டைம் போயிட்டுருக்கா, கரெக்டு தானே? ஆனால் இங்கே என்றும் அழியாத ஒன்று இருக்குது, அதுதான் காலம்ன்றது. அந்த காலத்தை ஒருவன் பிடிக்கிறானோ அவனே மரணமில்லா பெருவாழ்க்கும் உணர்வு நிலைக்கும் போகக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு முக்கிய தெய்வம் அவர் தான். காலத்தை வெல்ல வேண்டும், காலத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நிறுவப்பட்டவர் தான் காலபைரவர். காலபைரவருடைய அருள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிருச்சனாலே உங்கள் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போயிடுவார் அவர். அவர் காலத்தில் இருக்கிறதுனால தான் அவருக்கு நிர்வாணமாக இருக்கிறதுக்கான காரணம், உண்மையான காரணம் இதுதான். காலபைரவர் அவர் ஒரு எளிமையான இறைவன் கிடையாது, பெரும் சக்தி படைத்தவர். அவர் சிவபெருமானுக்கு நிகரான சக்தி படைத்தவர் காலபைரவர். எல்லா இறைவன் கையிலும் ஏன் இறைவன் அப்படின்னு சொன்னாலே ஒரு அமைதியை தேடி நம்ம பயணப்படுறோம், எல்லாமே நடக்கிறோம். ஆனால் இறைவன் கையில் எல்லாம் ஒரு ஆயுதம் இருக்குது. ஏன்? ஒன்றும் கிடையாது, முழுக்க உங்களுடைய ஈகோவை அழிக்கிறதுக்கு தான். இந்த நான் பெரியவன் நீ சிறியவன் அப்படின்ற இந்த பாகுபாடு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடாது. இறைவன் முன்பு அனைவருமே சமமே, அவனே பெரியவன் என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து ஒவ்வொருவரும் சாட்சாங்கமாக இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் என்பதற்கான நோக்கத்திற்காகவே ஒவ்வொரு இறைவன் கையிலும் வேலாயுதமும் சூலாயுதமும் அனைத்தும் நிறுவப்பட்டிருக்கிறார்கள். இறைவன் முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாதுன்னு ஒத்துக்கணும். அதுதான், நான் ஒன்றுமே கிடையாது இறைவன், நீ போடுற பிச்சையில் தான் நான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்குள்ளார ஏற்படணும் அப்படின்றதுக்காண்டி தான் இறைவன் கையில் சூலாயுதம் கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன வயசில் சொல்கிற மாதிரி கண்ணில் குத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஈகோ இல்லாமல் போகணும். ஈகோவை கழட்டி விட்டுட்டு கோவிலில் மட்டும் கிடையாது, வெளியில் மற்றவர்களை வரும்போது அனைத்து உயிர்களும் ஒன்று தான், அனைத்தையுமே இறைவனுடைய சொரூபம் தான் என்பதை முழுமையாக உணர வேண்டும். அதுக்கு முதலில் ஒரு மனிதனுக்கு தடையாக இருப்பது என்னவென்றால் அவனுடைய அகங்காரம் தான் இதற்கு முதன்மையாக ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது. கண்டிப்பாங்க சார். இப்போது நம்ம கோவிலுக்கு போகணும்னு 2 பேர் வாசலில் இருப்பாங்க. இது உண்மையா? இதனுடைய விளக்கம் என்ன? துவார பாலகிகளாக இருக்கட்டும், துவார பாலகர்களாக இருக்கட்டும், 2 பேர். இந்த இருவரும் இப்போ கோபுரத்தில் அவ்வளோ ஸ்டாச்சூஸ் இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியே தான் இருப்பாங்க. அழகாலம் இந்த கோவில் வாசலில் இருக்கிறவங்களும் இருக்கிறதில்ல. ஏன் அப்படி? இந்த துவாரங்கள் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒன்றும் கிடையாது, கோவிலோட ஸ்ட்ரக்சரே ஒரு மனிதனுடைய அமைப்பு தான், ஒரு மனிதனுடைய உயிர் அமைப்பு தான். அது மனிதன் கிடையாது, அனைத்து உயிர்களுக்குமான ஒரு இது தான். இந்த துவாரம் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அண்ணாக்குக்கு மேலே இருக்குது, அதுதான் உண்மையான துவாரங்கள். அந்த துவாரத்தின் மேலே நடுவே தான் உங்களுடைய உயிர் அமைந்திருக்கிறது, உங்களுடைய ஆன்மா இருக்கிற பாயிண்ட் அதுதான். உயிர் தான் சிவம், சிவம் தான் உயிர் அப்படின்றதுக்கான மெய் தத்துவ கோட்பாடு தான் அந்த இடத்துல நம்மளுடைய முன்னோர்கள் மிக அற்புதமாக வடிவமைச்சு வச்சுருப்பாங்க.
துவாரபாலர்களை வச்சு மையத்தில் இறைவனை நிறுவி வச்சிருப்பாங்க. இந்த ஒவ்வொருவரும் தவம் தியானத்தில் நீங்கள் அனைவருமே அதைத்தான் பிடிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சித்தர்களும் மகான்களும் ஞானியர்களும் யோகியர்களும் இன்றளவும் கற்பித்து கொண்டிருக்கின்ற ஒரு மெய்நிலை அதுதான். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.